வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேசன் பச்சரிசியை வச்சு மரவள்ளிக்கிழங்கு அப்பள வத்தல். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கல் பச்சரிசியை வச்சு மரவள்ளிக்கிழங்கு அப்பள வத்தல் போட்டிருந்தேங்க. அதை பார்த்துட்டு ரேசன் பச்சரிசியை வச்சு செஞ்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வத்தல் வகைகள், வடகம் எல்லாமே சுலபமாக நம்ம போட்டுடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வத்தல் வகைகள்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு. 1/2 கிலோங்கிறதுக்கு 1/2 கிலோ நம்ம கரெக்டாக வாங்க முடியாது, கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. 600 கிராம் இருந்தால் கூட பரவாயில்ல. இது தேவைப்படுது நமக்கு. அப்புறம் 100 கிராம் ஒரு உலக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவைப்படுது, பச்சை மிளகா. இதில் நம்ம பச்சை மிளகா போட்டு செய்யலான்னு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ரேஷன் அரிசியை நல்லா 5-6 தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. ரேஷன் அரிசி இல்லையா, அதனால் நல்லா 5-6 தடவை கழுவிக்கணும். ரேஷன் அரிசியில் செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். எங்களுக்கு சக்கரை கார்டு தான், நான் ரேஷன் அரிசி கேட்டு வாங்கி பக்கத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து தண்ணி வடிச்சு வந்துட்டேன். அரிசியை அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இந்த அரிசியோட பச்சை மிளகா 3 போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் இப்போ போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம கிண்டு போது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம், நம்ம வசதி தான். இப்போ நான் கொஞ்சம் போட்டு விட்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டு விட்ருக்கேன். அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பெருங்காயம். இப்போ ஃபுல்லாக மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்ல மையாக அரைக்கணும். பச்சை மிளகாலாம் திப்பியே தெரியக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியே இப்போ நம்ம இந்த கிழங்க தோல் உரிச்சிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிக்குவோம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே பொங்கல் பச்சரிசியை வச்சு அப்பள வத்தல் போட்டிருக்கேன், மரவள்ளிக்கிழங்கு அப்பள வத்தல் போட்டிருக்கேன். அதில் நான் வரமிளகாய் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் கொஞ்சம் நிறையா போட்டுட்டோம்னா உங்களுக்கு செவந்து வரும் பொரிச்சு எடுக்கும்போது. அதேமாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப காரம் போடாதீங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு இருமல் வரும் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா. நல்ல கிழங்கு இதே போல் இதையும் தோல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தோலை எடுத்துகிட்டேன், நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்ததை கேரட் துருவதில் நல்லா திருவிக்கலாங்க. நான் கேரட் துருவதான் துருவுறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நம்ம சின்னதாக கட் பண்ணி செய்யும் பொழுது மிக்சியில் அரைக்கும் பொழுது சரி அங்கங்கே அரைபடாமல் நிற்கும். அதுக்காக தான் நான் கேரட் துருவதை திருவிக்கிறேன். அதே மாதிரி துருவும் போது இந்த நடுவில் நார் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துருங்க. இந்த உள்ளே வரும்ல ஒரு நார், அதை எடுத்துடணும், போடக்கூடாது. அதை ஃபுல்லாக திருவிட்டு வந்துடுறேன். இப்படி கிழங்க 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க நாரை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு திருவும் போது வராது. இப்படியே வச்சு எடுத்தோம்னா வந்துடும் அந்த நார். இந்த பாருங்க வருது. இந்த துருவுனது எல்லாத்தையுமே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா மையாக அரைக்கணும். இப்போ இதில் அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக போட்டலாம். மிக்சி ஜாரை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாமே நைட் செய்கிறேங்க. அரிசி 3 மணிக்கே, ஈவினிங் 3 மணிக்கே சாப்பிட்டுட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த பதம் போதும். இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும் நம்ம இப்போதைக்கு. இது பதமாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கழுவி வச்சுக்கலாம். எடுத்து நம்ம நாளைக்கு காத்தால வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் மூடி போட்டு வச்சுக்குவோம். காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்குது. நேற்று தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, மிக்சி ஜார் கழுவி, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த உலக்கில் நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி அளந்தோம் இல்லையா, அந்த உலக்கில் ஒரு உலக்கு ஊற்றிக்கணும் தண்ணி. நம்ம இந்த பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கணக்குக்கு இப்போ ஒரு உலக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்கள், நல்ல மாவு புளிச்சு வந்திருக்குது. இட்லி மாவு மாதிரி தான் நல்லா கலந்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஊற்றும் போது இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தண்ணி அளவு உங்களுக்கு பார்த்துக்குங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், அதனால் 2 ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஏடா ஒரு நேரம் ஒரு உலக்கு ஊற்றுறாங்க, இன்னொரு டைம் 2 உலக்கு ஊற்றுறாங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ தோசை மாவு பதத்துக்காக இன்னொரு உலக்கு ஊற்றி விட்டுருக்கேன். இந்த பதத்தில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி பத்தாமல் இருக்க வேண்டாம். இந்த பாரு,
தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு வெந்துடும். அப்போ நம்ம போடும்போது மாவு வந்து பதம் வேகாமல் வெடிப்பு வரும். நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக இந்த தண்ணி கரெக்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ ரெடி. ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த உலக்குலையே 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 3. அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இதுலேயே வாசனை இல்லாத ஆயில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடணும், ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு வடகம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மாவு ஊற்றி கிண்டலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிடலாம். இப்போ கிண்டலாம். ஒரு விஸ்க்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுப்பு வந்து மீடியத்தில் இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ரொம்ப ஹையில் வச்சோம்னா டக்குன்னு கெட்டிப்பட்டு வந்துடும். மீடியமாக வச்சோம்னா நல்லா பதமாக வெந்து வரும். இப்போ நம்ம பாத்திரம் கழுவி ஊற்றுறோம்ல, அந்த தண்ணிலாம் கணக்கு கிடையாது, டக்குன்னு ஊற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கிழங்கு நல்லா தண்ணி இழுக்குது. அரிசியும் இதுவும் இப்போ இந்த ரேஷன் அரிசியும் இந்த கிழங்கும் நல்லா தண்ணி இழுக்குது. நம்ம நார்மல் பொங்கல் பச்சரிசியில் செஞ்சு போட்டிருந்தேன் 2 முறை, அது வந்து அவ்வளோ தண்ணி இழுக்கலை. கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் நம்ம கிண்டிக்கலாம். கெட்டிப்பட்டுக்கும், தண்ணி பத்தாமல் போக வேண்டாம், கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் பெருங்காயத்தூள் மறந்துட்டா கூட இந்த ஸ்டேஜில் போட்டு விட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் போட்டு விட்ருக்கேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த விஸ்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கட்டிப்படாமல் நல்லா வருது. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். துடுப்பு மாற்றிக்கலாம், இது வந்து கை வலிக்கும். இப்போ சிம் பண்ணி கிண்டணும். அப்போ பதமாக வெந்து வரும். இன்னும் கொஞ்ச நாளையில் ரெடி ஆகிடும். இப்போ சைனிங் வந்துருச்சு பாருங்கள், மாவில் தெரியுதுங்களா? நல்ல சைனிங் வந்துருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு அப்பளவத்தல் போட்டிருக்கேன், அது எண்டு ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன். ரேஷன் பச்சரிசியில் இலை வடகமும் போட்டிருக்கேன், அதுவும் எண்டு ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன். பாருங்கள், வெயிலை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம பதம் பார்க்கலாம். தண்ணியில் கையை தொட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 கிண்டி நிறுத்தி வச்சுக்கலாம். மாவு நல்லா வெந்து பதமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். மாவை எடுத்து வச்சுட்டேன், அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஒரு ஷீட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஷீட் இல்லைன்னா நம்ம வந்து காட்டன் துணி இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கிச்சன்லேயே செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் மாடியில் போய் டக்குன்னு தட்டி வச்சுருங்க. உங்களை இதில் நான் தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, சின்னதாக. தண்ணியில் தொட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. தொட்டுட்டு, ஏன்னா இது சூடாக இருக்கும் இல்லைங்களா, இப்போ அப்படியே போட்டுக்கலாம். மறுபடியும் தண்ணியில் தொட்டுக்கலாம். இப்படி ஒருத்தர் எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு தட்டி போட்டுடலாம். இப்போ கையை தண்ணியில் தொட்டுக்குங்க, சுடும். இப்போ நம்ம அப்படியே தட்டி விட வேண்டியதுதான். இப்படி டக்குன்னு உடனே தட்டி விட்ருங்க சூட்டோட. ரொம்ப சன்னமாகவும் போக வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் போக வேண்டாம். 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டினா போட்டு பார்த்துக்கோங்க, ஒரு 10 வந்து சன்னமாக போட்டு பார்த்துக்கோங்க. நான் சன்னமாக பிடிக்குதுன்னா அது மாதிரி கூட போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் தட்டிட்டு காமிக்கிறேன். சுடவே தட்டுங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மூடி வச்சுக்கோங்க. ஆறி போயிட்டால் கஷ்டமாக இருக்கும் நமக்கு தட்டுறதுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடு ஆறக்குள்ளாட்டியும் தட்டணும், அப்போ தான் இந்த ஷேப் வந்து அழகாக வரும். சின்னதாக தட்டிக்கோங்க. நமக்கு எண்ணெய் வந்து செலவாகுது ரொம்ப பொரிக்கும்போது. பெருசாக கூட போட்டுக்கலாம், நம்ம அப்பளம் பெருசும் போட்டுக்கலாம். பூரிலாம் சுடுவாங்களா, அந்த அளவு கூட போடலாம். எண்ணெய் ரொம்ப செலவாகும். தண்ணியில் தொட்டுட்டோம்னா டக்குன்னு நமக்கு வரும். எப்படி உழுவுது பாருங்கள் அழகா. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம கையில் தான் எடுத்து வைக்கணும். ஓரளவுக்கு சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம புழுங்கரிசி அரைச்சி அப்புறம் நம்ம கிண்டி செய்வோம்ல, அதை விட கொஞ்சம் சுலபமாக இருக்கும். வைக்கும்போதே கொஞ்சம் பேலன்ஸ் பார்த்து வச்சுக்கணும். எல்லாமே அழகாக தட்டி விட்டுட்டேன். மாடியில் கொண்டு போய் காய வச்சிட்றேன். பாருங்கள், இது ஆறுன பிறகு தட்டினது. ஆறுன பிறகு நமக்கு ஷேப் வந்து ஒழுங்காக தட்டாக வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே டக்குன்னு தட்டி விட்ருங்க. கையில் கொண்டு போய் வெயிலில் காய வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் நைட்டு எடுத்து வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிலதெல்லாம் அப்படியே வந்துருச்சு. இதெல்லாம் இன்னும் காயலை. உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். இன்னும் காயணும். இதை பாருங்கள், ஈரமப்பாக இருக்குது. நான் காலையில் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு ஃபேன் கீழே வச்சுட்டேன் படுக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாம் எப்படி படலாக வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் நல்லா வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இந்த மாதிரி தாம்பாளத்தில் போட்டு வச்சுக்கலாம்.
எப்படி வருது பாருங்கள், படப்படலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு காமிச்சிட்றேன். வெயிலில் கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். தாலி புடகம் நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தது காமிச்சேன்ல, இன்றைக்கி உருட்டி வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இப்போ 2வது தடவை செஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன். நல்லா காஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு நான் பொரித்து காமிக்கிறேன். ஒரு வடை சட்டியில் கடலை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, பொரிக்கலாம். என்ன பதமாக காய வச்சுக்கோங்க, இல்லாட்டி செவந்துக்கிட்டு வந்துடும். நல்லா சூப்பராக வருது பாருங்கள் விரிஞ்சி. பொரித்த உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு செய்கிற அப்பளம்லாம் டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடணும், இல்லாட்டி நல்லா செவந்துக்கிட்டு போயிடும். சன்னமாக தட்டினோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காக தட்டினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாவு கிண்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்போ தோசை மாவு பதத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கிழங்கு தண்ணி இழுக்குது, ஒன்று தண்ணி இழுக்க மாட்டேங்குது. இப்போ இந்த ரேஷன் அரிசி நல்லா தண்ணி இழுத்துச்சு, அதே மாதிரி இந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுத்துச்சு. ஒரு கிழங்கு நல்லா தண்ணி இழுக்குது, ஒன்று இழுக்க மாட்டேங்குது. அது கிழங்கு பதம் நமக்கு தெரியல எப்படி வாங்குறதுன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம பொரிக்கிற பதமும் இருக்குது, டக்குன்னு தீயாமல் பொரிக்கணும், அதே பதத்தில் வெந்து இருக்கணும். எப்போ வத்தல் பொரிச்சாலோ எது செஞ்சாலுங்க ஓரத்தில் இப்படி வச்சு விட்ருங்க, எண்ணெயெல்லாம் வடிஞ்சிக்கும் நமக்கு. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ். பாருங்கள், எண்ணெய் வடிஞ்சிருச்சு. எப்பொழுதுமே வடை செஞ்சாலும் எது செஞ்சாலும் இப்படி ஓரத்தில் வச்சு விட்டோம்னா தோசைக்கல்ல எண்ணெய் நல்லா வடிஞ்சிடும். உங்களுக்கு வத்தலை நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ரேசன் அரிசி, மரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகா வச்சு அப்பள வத்தல் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.